மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திராவிட நட்பு கழகத்தின் துணைத் தலைவர் ஸ்ரீவித்யா இணைந்திருக்காங்க. பேசலாம். இந்த பக்கம் திரும்பினா அதிமுக அடிமையா இருக்கு, இந்த பக்கம் திரும்பினா சங்கீசா இருக்கு, இந்த பக்கம் ஜாம்பிஸா இருக்கு, இந்த பக்கம் தற்கொலையா இருக்கு. அப்படிங்கும் பொழுது அந்த களம் அப்படிங்கறது சமமானதாக இல்லையே அப்படின்னு நாங்களுமே வருத்தப்பட்டு இருக்கும். அறிவார்ந்த ஒரு எதிர்கட்சிகள் இல்ல, வலிமையான எதிர்கட்சிகள் இல்ல. அதிமுக தன்னை என்னைக்குமே திராவிட கட்சின்னு அடையாளப்படுத்திக்கிட்டது இல்லை. அந்த கட்சியினுடைய தலைவரே திராவிடம்னா என்னன்னு தெரியாதுங்க, ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும், புராணம் படிக்கணும்னு நீட்டாத இடத்துல கூட உள்ளே நான் எங்கேயாவது கையெழுத்து பண்ணுமா சொல்லுங்க மோடிஜி அப்படின்னு கையெழுத்து போடக்கூடிய இபிஎஸ் வச்சுட்டு நீங்க தமிழ்நாட்டுக்கு அவர்கள் அரண் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அதிமுகவால் தமிழ்நாட்டுக்கு நன்மை எல்லாம் இல்லை, கேடுதான் இருக்கு. மீண்டும் மீண்டும் அதிமுகவை பலவீனப்படுத்த ஏன் முயற்சிக்குது? பலமான கட்சி, பலமான எதிர்கட்சி அதிமுகவா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல எங்களுக்கு. அப்ப தாவேக்காவை பாக்குறீங்களா? ஐயோ, அது ஒரு தற்கொலை கும்பல். இத்தனை ஆண்டு காலமாக எல்லா கட்சிக்கும் திமுக தான் எதிரியா இருக்கு அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய கொள்கை அவங்களுக்கு அங்க உறுத்தலா இருக்கு. இடி அப்படிங்கறது, இடி, ஐடி, சிபிஐ எல்லாமே ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதிமுகவை பிஜேபி மிரட்டுதுன்னா நீ ஏன் போய் பம்முற, நீ ஏன் போய் காலில் விடுற, மோடி எங்கள் டாடி, இரும்பு மனிதர் அமித்ஷா அப்படின்லாம் நாங்க சொல்லலையே. உங்க இபிஎஸ் நீங்க புகழ்ந்துக்கோங்க, ஏன் அமித்ஷா இரும்பு மனிதர்னு சொன்னீங்க? பாஜகவின் அடிமை கூவத்தூர் கோமாளிகள், அவங்க கிட்ட பல பிரச்சனைகள் இருக்கு. அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சி மேம். எதிர்த்தரப்பு மாநிலத்துல ஆளும் கட்சியா இருக்கு திமுக. எதிர்த்தரப்பு தொடர்ந்து பலவீனப்படுவது திமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஏத்துன மாதிரி இருக்கா? இல்ல, அது பூஸ்ட்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். ஆக்சுவலா எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஆளுமையோ. நிஜமா சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா இப்ப நாம எப்ப பவர்ஃபுல் ஆகும், ஒரு நம்மளோட காம்படிஷன் அப்படிங்கிறவங்களே நமக்கு ஈக்குவலா இருந்தாதானே நம்மளுடைய கெப்பாசிட்டிங்கிறத நம்ம இன்னுமே டெவலப் பண்ணிப்போம். என்னடா அது, அந்த பக்கம் திரும்பினா அதிமுக அடிமையா இருக்கு, இந்த பக்கம் திரும்பினா சங்கீசா இருக்கு, இந்த பக்கம் ஜாம்பிஸா இருக்கு, இந்த பக்கம் தற்கொலையா இருக்கு. அப்படிங்கும் பொழுது அந்த களம் அப்படிங்கறது சமமானதாக இல்லையே அப்படின்னு நாங்களுமே வருத்தப்பட்டு தான் இருக்கும். இப்போ கொள்கை எதிரியோட போட்டி போட முடியாம பாஜகவின் அடிமைகள் அதிமுக அப்படிங்கறது அவங்களோட எல்லாம் போட்டி போட வேண்டியிருக்கே, மதவெறி பிடிச்ச கும்பலோட எல்லாம் போட்டி போட வேண்டியதே இருக்கு அப்படின்னு ஒரு கொள்கையற்ற இல்ல மனித சமூகத்திற்கு எதிரான கொள்கையுடைய கும்பல் கிட்ட எல்லாம் சண்டை போட வேண்டியிருக்கே அப்படின்னு நாங்களுமே வருத்தம் தான் பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு அறிவார்ந்த ஒரு எதிர்கட்சிகள் இல்ல, வலிமையான எதிர்கட்சிகள் இல்ல அப்படிங்கறது நாங்களுமே வருத்தப்படுறோம். ஏன்னா அதிமுக அவங்க கட்சிக்கு தலைமையாக யாரு நியமிக்கிறதுன்னு பாஜக கிட்ட போய் கேக்குறாங்க தெரியுமா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்சியை எதிர்கொள்வது அப்படிங்கிறது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய சங்கடமான தவறான தகவலை தமிழக நலன்கள் குறித்து பேசுறதுக்கு தான் எதிர்கட்சி தலைவர் போயிருக்காரு. நீங்க எப்படி இப்படி சொல்லலாம்? அதாவது இப்படி அம்பலமான பிறகும் நீங்க எல்லாம் நம்புறீங்க அப்படிங்கறது ரொம்ப உள்ளபடியே சிரிப்பாதான் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அததானே நம்ம பேச முடியும். சொல்றது எல்லாம் உண்மைன்னு நம்புறதுக்கு நம்ம என்ன முட்டாள், அலசி பார்க்கணும் இல்லையா? இப்ப அதாவது அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, எதுக்கு போனேன், நான் அதிமுக அலுவலகத்தை பார்க்கதான் போனேன் டெல்லிக்கு அப்படின்னு நம்புற மாதிரியா இருக்கு. அப்போ அதிமுக தன்னுடைய கட்சி தலைமையாகவே யார் இருக்கணும் அப்படிங்கறத பிஜேபி தான் நியமிக்கணுங்கிற நிலைமையில ஒரு கட்சியாளராக அந்த கட்சியை நாம அதிமுக நிரந்தர பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அப்படி இருக்கு. ஜெயலலிதா இருந்தார், இப்ப அந்த அம்மா இல்ல. சோ இப்ப எடப்பாடி இருக்கார், எடப்பாடி இல்லாம போகலாம். ஐயோ, பொறுப்பில் நீங்க எதுக்கு ஐயோ எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றீங்க? சரி, இல்ல அதிமுக நம்ம என்னதான் காமெடி பேசினாலும் இரு திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டுக்கு பலம், அதிமுக திமுக. ஆனா இன்றைய அதிமுகவினுடைய இந்த நிலைமை முதலமைச்சர் அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு. அதிமுக துணை முதலமைச்சரும் பலமுறை சொல்லியிருக்காரு, அதிமுக ஸ்ட்ராங்கான பார்ட்டியா இருக்கணும், அதிமுக நிலைச்சு நிக்கணும்ன்றதுதான் எங்களோட விருப்பமும் அப்படின்னு துணை முதலமைச்சரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. ஆனா அதிமுகவுடைய தற்போதைய செயல்பாடுகள், அமித்ஷா அவர்களை போய் இபிஎஸ் சந்திப்பதும், அதுக்கு மறுநாள் போய் செங்கோட்டையன் அவர்கள் சந்திப்பதும், அதுக்கு மறுநாள் சிவி சண்முகம் போய் சந்திப்பதும், நேற்று தம்பிதுரை அவர்கள் போய் சந்திப்பதும் எப்படி இருக்கு? அதிமுக காரங்க தான் நினைச்சு ஃபீல் பண்ணணும், நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? அதான் சொல்றேன், தன்னுடைய கட்சியை எப்படி நடத்துறதுன்னு பிஜேபி கிட்ட போய் கேக்குறது. இன்னும் நீங்க கொஸ்டின் கேட்கும்போது சொன்னீங்க இரு திராவிட கட்சிகள்.
தமிழ்நாட்டிற்கு பக்கபலமாக இந்த கொஸ்டின்ல வந்து பிழை இருக்கிறது. அதிமுக தன்னை என்னைக்குமே திராவிட கட்சின்னு அடையாளப்படுத்திக்கிட்டது இல்ல. அந்த கட்சியினுடைய தலைவரே திராவிடம்னா என்னன்னு தெரியாதுங்க, ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும், புராணம் படிக்கணும்னு. இப்படிப்பட்ட ஒரு காமெடி பீஸ் தான் வந்து இபிஎஸ். அந்த கட்சியில வச்சுக்கிட்டு நீங்க வந்து திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு அரண் நீங்க அதிமுகவை சொல்லாதீங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமை எல்லாம் பிஜேபிக்காக நீட்ன இடத்துல இல்ல, நீட்டாத இடத்துல கூட உள்ளே நான் எங்கேயாவது கையெழுத்து பண்ணுவா சொல்லுங்க மோடிஜி அப்படின்னு கையெழுத்து போடக்கூடிய இபிஎஸ் வச்சுக்கிட்டு நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு அவர்கள் அரண் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கேள்வி எப்படி இருக்கலாம், அவங்க வந்து நல்லதாக இருக்கணும், டெப்டி சிஎம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்றாரு அப்படின்னா அதெல்லாம் அவர்களுடைய பண்பு, தலைமை பண்பில் இருக்கக்கூடியவர்கள். இன்னொரு கட்சியை வந்து அவர்கள் அரசியல் எதிரிகளாக இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுல அவங்களும் ஒரு கட்சி அப்படிங்கிற மதிப்பு கொடுக்கக்கூடிய பண்பு இவர்களுக்கு இருக்கும். ஆனா என்னுடைய கருத்துன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவால் தமிழ்நாட்டுக்கு நன்மை எல்லாம் இல்ல, கேடுதான் இருக்கு. அதனால அதிமுக அழியணுமா இருக்கணுமாங்கிறது அந்த கட்சி தொண்டர்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். அதை பத்தி நான் கவலைப்படணுங்கிறதெல்லாம் கிடையாது. பல இடங்கள்ல அதிமுக மேல அக்கறையா பேசியிருந்தா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போனதும், பல கார் மாறி அமித்ஷா அவர்களை சந்திச்சதும், அவர் இங்கே வந்து மறுப்பு தெரிவிச்சதும், அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்டதும், இதையெல்லாம் சட்டமன்றத்துல வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அதிமுகவை பலவீனப்படுத்துவதுல திமுகவுடைய பங்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, இந்த கேள்விய ஒரு ஸ்டேட்மெண்டா நீங்க அதிமுக கிட்ட போய் சொல்லணும். அவங்க உங்களை பாராட்டினாலும் சட்டமன்றத்துல இப்படி பேசுறாங்க சார், கொஞ்சம் அலர்ட்டா இருங்க இபிஎஸ் அப்படின்னு நீங்க அவர்கிட்ட போய் சொல்லணும். இதை கேள்வியா வைக்கிறதே வேஸ்ட். நாங்க அவியலா பண்ணிட்டு இருக்கோம், அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதிமுகவை எங்கெல்லாம் பலவீனப்பட்ட கட்சி, பலவீனப்பட்டுட்டே போயிட்டு இருக்காங்க, அவங்க பலமா இருக்கணும், கொள்கை எதிரியா இருக்கணும், அப்பதான் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது திமுகவோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் அதிமுகவை பலவீனப்படுத்த ஏன் முயற்சிக்குது? பலமான கட்சி, பலமான எதிர்கட்சி அதிமுகவா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல எங்களுக்கு. அப்ப தாவேக்காவை பாக்குறீங்களா? ஐயோ, அது ஒரு தற்கொலை கும்பல். சரி, இல்ல பாஜக இன்னொரு கட்சியை வந்து இந்த முழுங்குவதிலையோ இல்ல அந்த கட்சிக்குள்ள குழப்பத்தை விளைவிப்பது, இதுக்கெல்லாம் வந்து புது வரலாறு தேட வேண்டாம் பாஜகவை பொறுத்த வரைக்கும். இப்போ அதிமுகவுக்கு வந்த அந்த வரலாறு அடுத்து திமுக நோக்கியும் திரும்பும் அப்படின்னு விமர்சகர்கள் பேசுறாங்க. அந்த விமர்சகர்கள் யார்? மூத்த பத்திரிகையாளர்கள். விவாதங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. மூத்த பத்திரிகையாளர்கள் கவனிக்காதவர்களை வந்து கண்டபடி பேசுவதும், கவனித்த கட்சிகளை வந்து உயர்த்தி பேசுவதும் அப்படின்னு எனக்கு அந்த மூத்த பத்திரிகையாளர்கள், பீத்த பத்திரிகையாளர்கள் அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க கேட்ட கேள்வியை பொதுவா எடுத்துக்க. அதாவது அதிமுகவை சுவாகா பண்ணுது பாஜக, அதே நிலைமை திமுகவுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவை பாஜகவால் எப்படி சுவாகா பண்ணுகிற முடியுது அப்படிங்கறது ஒண்ணு கேள்வி இருக்கு இல்லையா? கொள்கை இல்லாத கட்சி அதிமுக, அதனால பிஜேபியால ஈஸியா அவங்கள காலி பண்ண முடியுது. ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை இல்லாத கட்சி அதிமுக, அதனாலயும் பிஜேபி வந்து சுவாகா பண்ணிட முடியும். அதிமுகவில் இருப்பவர்கள் அனைவருமே ஊழலில் சிக்கி கொண்டதால், ஊழல் செய்தவர்கள் என்பதால் பிஜேபி கிட்ட குடிமை அவங்களோடது போயிருச்சு. இப்படி எல்லா விதத்திலும் பலவீனமாக அதிமுக இருக்குது. அதனால பிஜேபியால அதிமுக வாயில போட்டு லபக்குன்னு முழுங்க முடியுது. ஆனால் நீங்கள் கேட்டது போல திமுகவிற்கும் அந்த நிலைமைன்னு சொன்னவர்களுடைய கனவு அப்படிங்கிறது எந்த நாளும் பலிக்காது. ஏன்னா அதிமுகல இருக்க தொண்டர்கள் கிட்ட போய் நீங்க வந்து திராவிடம் என்னன்னு கேட்டா கூட வந்து சொல்ல மாட்டாங்க. அங்க இருக்க தலைமையில இருக்க இபிஎஸ்கே தெரியல, அங்க கட்சி தொண்டர்களும் அரசியல்படுத்தப்படாதவர்கள், கொள்கை அப்படின்னாலே என்னன்னு தெரியாது. ஆனால் நீங்க திமுக தொண்டர்கள் கிட்ட போய் கேட்கும்பொழுது அந்த திமுகவினுடைய கொள்கை என்ன, அந்த கொள்கை வழியில் தலைமைகள் நடக்கிறதா அப்படின்னு கட்சியையே கேள்வி கேட்கக்கூடியவர்கள், விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், கட்சி தொண்டர்கள் தான் திமுகவே அங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக அப்படி இல்லை, அதிமுகவை நடத்துறது பிஜேபி. அப்போ இந்த கேள்வி வருமானு கேட்டா மக்கள் புரியறதுக்காக நான் சொல்றேன். இங்க வந்து அதிமுக மாதிரி விலை போடக்கூடியவர்கள், ஊழல் செய்யக்கூடியவர்கள், கொள்கை இல்லாதவர்கள், திடமான சிந்தனை இல்லாதவர்கள் மாதிரி எல்லாம் திமுக எல்லாம் கிடையாது. அதனால திமுகவினுடைய பலம் அப்படிங்கிறது கொள்கை, கொள்கையின் அடிப்படையில் ஒரு கட்சி செயல்படுமானால் அது யாராலையும் அழிக்க முடியாது. அது திமுக. ஊழல் பத்தி எல்லாம் இப்போ அதிமுக அமைச்சர்கள் லிஸ்ட், முன்னாள் அமைச்சர்கள் லிஸ்ட் இருக்கு, அதெல்லாம் மறுக்க முடியாது. நீங்க ஒரு 3 விஷயத்த சொன்னீங்க, ஸ்ட்ராங்கான தலைமை, கொள்கை இல்லாத தலைமை அப்படின்லாம் சொன்னீங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஏன் அதிமுக வந்து போறாங்க பாஜகவை நோக்கி அப்படிங்கிறது. பல இடி ரைடு, பல வருமான வரி ரைடு, யாரெல்லாம் சிக்கியிருக்காங்க, இது எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது திமுகவுக்கும் இப்போ டாஸ்மாக் ஊழல் வந்து
நீதிமன்றத்துல இருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஒரு நீதிபதி கேட்கிறாரு, அங்க ஒரு நீதிபதி மீண்டும் வேறு கேள்விகளை கேட்கிறார். பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் திமுகவுக்கும் அப்படிப்பட்ட வழக்குகள் இருக்கு. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு. இன்னைக்கு ஜாமீன்ல இருக்கும்போது நீதிமன்றமே அவர் கேக்குது, நீங்க இன்னும் அமைச்சரா தொடரணுமா? அந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் திமுகவுக்கும் இருக்கு. தமிழக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. பாஜகவினருடைய தேர்தல் பிரச்சாரமாவே இதையெல்லாம் எடுக்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குல்ல. அப்ப திமுகவுக்கும் சில சிக்கல்கள் இருக்குல்ல. அதாவது சிக்கல் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது ஏன் வந்து இப்ப நீங்க அதிமுகவோட எதிரி யாருன்னு கேட்டா திமுக அப்படிம்பாங்க, பாஜகவோட எதிரி யாரு திமுக அப்படின்னு. இப்படி எல்லா கட்சிகளும் திமுகவை எதிர்க்கிறது, அதாவது ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் திமுகவை தான் எதிர்க்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா திமுக அப்படிங்கிறது எதனால உருவாக்கப்பட்டதுங்கிற ஒரு வரலாறு இருக்கு இல்லையா. திமுக உருவாக்கப்பட்ட காலத்தில் இருக்கட்டும், ஆட்சிக்கு வந்த காலத்துல இருக்கட்டும், அவர்கள் மக்களினுடைய அடிப்படை தேவைகளை இங்க நிறைவு செய்ய முடியாத ஒரு காலகட்டம் இருந்தது. பிளஸ் மாநில உரிமைகள்னு இல்லாம இருந்தது. இன்னொன்னு பார்ப்பனர் அல்லாத சமூகத்திற்கு உரிமையற்றவர்களாக, சுதந்திரமற்றவர்களாக இதையெல்லாம் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு களத்திற்கு வந்த கட்சி தான் திமுக. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக எல்லா கட்சிக்கும் திமுக தான் எதிரியா இருக்கு அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய கொள்கை அவங்களுக்கு அங்க உறுத்தலா இருக்கு. எதுக்காக? பார்ப்பனர் அல்லாத சமூகத்தின் உரிமைக்காக, விடுதலைக்காக பாடுபட்டு இருக்கு, அடிப்படை தேவைகளை வந்து நிறைவு செய்யுது, மாநில உரிமையை பேசுது அப்படிங்கிறது சிக்கலா இருக்கும் பொழுது இவர்களை எதிர்கொள்வதற்கு அவங்க எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த மாதிரி அவரு ஜெயிலுக்கு போலியா, இவருக்கு ஜெயிலுக்கு போலியா. ஜெயலலிதா ஜெயிலுக்கும் போனாங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி, ஊழல் ராணி, கொலைக்காரி. அதை பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. விசாரணைக்காக செந்தில் பாலாஜி போனதாகட்டும், 2G இதுவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், நான் ஒண்ணுதான் சொல்றேன், திமுகவை எதிர்ப்பது அப்படிங்கிறது வந்து அவங்க கொள்கையின் காரணமாக இவங்க எல்லாம் எதிர்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுகவின் மீது அவதூறு பரப்புவது, இந்த செந்தில் பாலாஜியை மிரட்டுவதற்காக, பாஜக பக்கம் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செந்தில் பாலாஜியை மிரட்டுவதற்காக இடி, ஐடி எல்லாம் அதை அவர் ஃபேஸ் பண்ணிக்க போறாரு. தீர்ப்பு என்ன வருது, விசாரணை இப்ப அவர் 1 வருஷமா இருந்தாரு, இடி என்ன பண்ணுச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, என்ன ஆதாரத்தை கொடுத்ததுன்னு இருக்குது இல்லையா. அப்போ மிரட்டுவதற்காக திமுகவிலிருந்து யாரை வேணாலும் நீங்க தூக்கி ஜெயில போடலாம். ஆனா இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திமுகவினுடைய கொள்கையும் செயல்பாடுகளும் தான் அவங்களுக்கு எதிரா இருக்கு. அவங்களுக்கு அது பொறுக்கல. பார்ப்பனர் அல்லாத சமூகத்தினுடைய உரிமைக்காகவும் திமுக வந்தது அப்படிங்கிறது தான் பார்ப்பனர் லாபிக்கு பிடிக்கல. அப்போ பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை வைத்தே திமுக மீது அவதூறு பரப்புவது, ஊழலை வந்து ஊழல் அவதூறு பரப்புவது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு பேசுவது அப்படிங்கறது வந்து அவங்க வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நீங்க ஊழல் குற்றச்சாட்டு சில இது பண்றீங்க, இடி ரெய்டெல்லாம் அனுப்புறீங்க, அதையெல்லாம் மீறி அந்த கட்சி எப்படி நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒண்ணு பார்க்கணும் இல்லையா. அதனால இவங்க இதை கையில எடுக்கதான் செய்வாங்க. அவதூறு பரப்புவது, திமுகவின் மீது அவதூறு பரப்புவதுங்கிறது இன்னைக்கு நேத்து பண்ணல, 49ல இருந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நாங்க எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால இவர்கள் கையால் ஆகாதவர்கள், ஒரு கொள்கை கிடையாது, ஒரு சாதனை கிடையாது, ஒரு திடமான தலைவர்கள் கிடையாது, மற்றவர்களை அழித்தே வந்து பழக்கப்பட்ட இந்த கும்பல் அவதூறையும் இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டையும் கையில எடுக்கும்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். உங்க கொஸ்டின் சொல்லும்போது சொன்னீங்க டாஸ்மாக் ஊழல் திமுக அப்படின்னு. அதை பத்தின ஏன் யாருமே டீடைல்டா கொஸ்டின் கேட்கும்போது கேட்க மாட்டேங்கிறீங்க. இத்தனை எஃப்ஐஆருங்க அது அதிமுக ஆட்சி காலத்திலும் நடந்தது. இப்ப சொல்லும் பொழுது அமைச்சரே கேட்டிருக்காரு, முன் வந்து எஃப்ஐஆர் கொடுங்க, எந்த டியூரேஷன் நடந்ததுன்னு கொடுங்க, எல்லாமே கேட்டிருக்காரு, இல்லன்னு சொல்ல மறுக்கல. இந்த இடி ரெய்டு, இடி வந்தது அப்படிங்கறதே அவதூறு பரப்புவதற்காங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. முதல் நாள் தான் அண்ணாமலை சொல்றாரு 1000 கோடி அப்படின்னு டாஸ்மார்க் சொல்றாரு. அடுத்தது இடி மறுநாள் வந்து அதையே சொல்லுது. கோர்ட்டுக்கு போறாங்க, கோர்ட்டு கொஸ்டின் கேக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஏரிங்ல அதை விசாரிச்ச நீதிபதிகளே விலகிடுறாங்க அந்த வழக்குல இருந்து. அப்போ உங்களுக்கு தெரியணும் இல்லையா, நீதிபதிகளும் வந்து பல கேள்விகளையும் அடுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரணை வரும்போது தானே தெரியும். எங்க இடி அப்படிங்கிறது, இடி, ஐடி, சிபிஐ எல்லாமே வந்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அவங்க தன்னிச்சையா செயல்படணும் அப்படின்னா கூட பிஜேபியினோட கட்டுப்பாட்டுல இருக்கும்போது ஆகாத கட்சிகளுக்கு எல்லாம் வந்து ரெய்டு அனுப்பிச்சு நம்ம வரலாற்றுல பாத்திருக்கோம், ஆதாரங்களோட பாத்திருக்கோம், நிறைய நியூஸ் ஆர்டிகல். அதிமுகவுக்கு நடக்கும் போதும் இதே பார்வையில் எடுத்துக்கலாமா? அவங்க பெண்டாகிறாங்கல்ல, அப்ப உங்களுக்கு அந்த அவங்களுடைய அந்த பயம் அப்படிங்கிறதுக்கான காரணம் இருக்கு. சரி, மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக பெண்ட் ஆகுதுங்கும் போது உங்களுக்கு அதோட ரீசன் தெரியணும்ல. திமுக நாங்க அப்படி போய் ஒண்ணும் எங்க கட்சியினுடைய தலைமை நீங்க நிரூபிங்கன்னா போய் டிசைட் பண்ணுங்கன்னா போய் அதிமுக மாதிரி இங்க யாரும் நிக்கல. அப்போ உள்ள நீங்களும் மீட்டிங் போன மாதிரியே பேசுறீங்களே. இல்லைங்க, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இல்ல. நான் இப்போ ஒரு சாமானியர்களில் ஒருத்தரா தான், இப்போ சாமானியர்கள் தானே அதிகமா ஓட்டு போட போறாங்க. அப்ப அவர்களில் ஒருவரா நான் பாக்குறேன். அதிமுகவை பிஜேபி மிரட்டுதுன்னா நீ ஏன் போய் பம்முற, நீ ஏன் போய் காலில் விடுற, மோடி எங்கள் டாடி, இரும்பு மனிதர் அமித்ஷா அப்படின்லாம் நாங்க வந்து சொல்லலையே. நீ மனுஷனா கூட இல்லாதான் அப்படின்னு அமித்ஷாவை நாங்க சொல்லிட்டு இருக்கோம்.
மனிதத்தன்மையே இல்லாத ஒரு கும்பல் அதே தான் போல BJP அடுத்த இருக்கு. வரியில இன்னொன்னும் சொன்னாரு, தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அததாங்க சொல்றேன். ஏங்க, அவங்க கட்சி அவங்க பொழுதுக்க உங்க EPS நீங்க புகழ்ந்துக்கோங்க. ஏன் அமித்ஷா இரும்பு மனிதர்னு சொன்னீங்க? கூட்டணி கட்சி தலைவரை ஏங்க, புகழ்வது ரொம்ப சொல்றேன், சரிதான். சிம்பிளா சொல்றேன். பாஜகவின் அடிமை, ம். கூவத்தூர் கோமாளிகள், அவங்க கிட்ட பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்க மடியில கனம் இருக்கு. பிஜேபி சொல்றத அவங்க கேட்டுட்டு கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. சரி. கட்சியை பற்றியோ மாநிலத்தை பற்றியோ அக்கறை இருந்திருந்தால் அதிமுகவினுடைய செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும். அதனால அவங்க கட்சியை அழிக்கணும்னு அவங்களே தயாரா இருக்காங்க. இதை நாங்க எதுக்கு கவலைப்படணும்? நன்றி மேடம், நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பேசியிருந்தோம். மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.